தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் வசிக்கும் அனைத்து நாடுகளுமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 234 தொகுதிகளுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இடம்பெறவுள்ளது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் மொத்தமாக 4023 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சுமார் 5.73 கோடி வாக்காளர்கள் இன்று தமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றவுள்ளனர். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாநிலம் முழுவதிலும் சுமார் 1.47 லட்சம் போலீசார், தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் GPS பொருத்தப்பட்டு வாகனங்கள் மூலம் 75,064 வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரலாறு என்பது சமூக நீதி, திராவிட அரசியல் மற்றும் இந்திய அரசு சட்டத்தின்படி முதல் நேரடி தேர்தல் 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதுவே இடஒதுக்கீடு மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக அடித்தளமாக அமைந்தது. 1937ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஸ்ரீ ராஜகோபால பாலாச்சாரியார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். சுதந்திர இந்தியாவின் முதலாவது சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல் 1952ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்திய தேசிய காங்கிரசின் ராஜாஜி மீண்டும் முதலமைச்சரானார். காமராஜர் காலமாக 1954 தொடக்கம் 1962ஆம் ஆண்டுகளில் இருந்தது. ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிர்ப்பு காரணமாக அவர் பதவி விலகி காமராஜர் முதலமைச்சரானார். இவரது ஆட்சி காலம் கல்வி மற்றும் தொழில்முறை பொற்காலம் என கருதப்படுகிறது. 1967 இருந்து 1987ஆம் ஆண்டுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக காங்கிரஸ் சரிவை சந்தித்தது. CN அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. இது திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. அண்ணாதுரையின் தலைமையிலான அரசு மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. அதன் பின்னர் 1972ஆம் ஆண்டு மு. கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. இதன் போது கருணாநிதியுடன் திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்த MG ராமச்சந்திரன் கைகோர்த்து ஆட்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் திமுகவில் இருந்து பிரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய MG ராமச்சந்திரன் 1977 முதல் 1987 வரை தொடர்ந்து 3 முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத தலைவராக விளங்கினார். MG ராமச்சந்திரனின் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியலில் மு. கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் ஆளுமைகள் சுற்றி நகர்ந்தன. 1989 முதல் 2011 வரை ஆட்சி என்பது இவ்விரு கட்சிகளிடையே மாறி மாறி கைமாறியது. மு. கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 1989, 1996, 2006 ஆகிய ஆண்டுகளில் ஆட்சி அமைத்ததுடன் 1991, 2001, 2011, 2016ஆம் ஆண்டுகளில் ஜெயலலிதா தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து குறுகிய காலத்திற்கு O. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். பின்னர் எடப்பாடி அரசியல் மாற்றங்களால் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை எடப்பாடி K. பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பு வகித்து ஆட்சியை வழி நடத்தினார். ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு தேர்தலில் மு. க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. தற்போதைய சூழ்நிலையில் பங்காளி கட்சிகள் ஆதரவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக உள்ளது என கூறப்பட்டாலும் மும்முனை சவாலை இந்த தேர்தல் எதிர்கொள்கின்றது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் இம்முறை தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் இத்தனை வருடமாக இருந்த இருமுனை போட்டிகள் 4 முனை போட்டிகளாக மாறியுள்ளது. அதன் அடிப்படையில் இம்முறை தேர்தலில் திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையிலான 4 முனை போட்டிகள் தீவிரமடைந்துள்ளது. தேர்தலின் முடிவுகள் வெளிவரும் வரை யார் இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆவார் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களிடமும் உள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.